வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு லாங்க. அவர் வந்து என்னப்பா என்னப்பா கையெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு. நீ யாருப்பா அப்படின்னு கேட்டப்ப, நீ நான் அவங்க பையன் தான், குடும்ப சட்டை தான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போனால் எட்டி பார்த்துருக்கேன், உள்ள ஒரே புகஞ்சிருக்கு வீடு. அந்த அம்மா மல்லாக்க கிடந்து எரிஞ்சு அப்படியே சம்பவ இடத்துல இறந்துட்டு இருக்காங்க. எரிஞ்சிட்டு இருந்தோடனே பிடிங்கன்னு கத்திருக்கிறாங்க. பிடிக்கணும் அவன் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சிருக்கான் கீழே. குதிச்சதில் கால் உடஞ்சிட்டாங்கன்னு. அதுக்கு பிறகு அவன் மூவ் ஆக முடியல, நகர முடியல. உடனடியே காவல்துறைக்கு வந்து இரவு 8 மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி கொடுத்துருக்காங்க. 3:30 மணிக்கு அனுப்பி 8 மணிக்கு இப்போ பிரேத விசாரணைக்கு உள்ள பாடி போயிருக்கு. அப்புறம் இவனை அழைச்சிட்டு போய் சூளைமேடு தான் காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில் எனக்கு வந்து நிறைய கடன் ஆயிடுச்சு, அவங்க கழுத்தில் செயின் கிடக்கும், நான் பார்த்தேன், அதை பறைக்க தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நான் பறித்தேன், அவங்க கத்துனோடனே நான் கத்தி எடுத்து குத்திட்டேன், குத்தினோடனே மறைச்சி வச்சு இந்த பெட்ரோல் பாட்டில் எடுத்து ஊற்றி கொளுத்திட்டேன் அப்படின்றத முதல் கட்ட விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இதுவான முழு தகவலா என்றால் இல்லை. இதுக்கு பிறகு உள்ள தகவலும் இன்னும் இருக்குது. இது இன்னும் காவல்துறை விசாரணை வரட்டும். நமக்கு அன்அஃபிஷியலாக சொல்கிற தகவல் நமக்கு தெரியும். பட் காவல்துறை டிக்ளேர் பண்ணுற தகவல். இந்த கொலை வந்து நகைக்காக கொலை நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? நகைக்காகவும் நடந்திருக்கு, நகைக்காகவும் நடந்திருக்கு. இல்லை, அவர் கையிலே பெட்ரோலை கொண்டு போயிருக்கா இல்லையா? அதாவது இன்னொன்று அந்த இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, அவங்கள கொல்லணுங்கிற மோட்டிவேஷன் அதிகமாக இருந்திருக்குங்கிறது தான் நான் நினச்சேன். நகைக்காகனா அந்த குண்டுமணிலாம் பொறுக்கிட்டு போயிருக்கணும்ல, அதுவும் சொல்லு தானே. அப்போ நகைக்காக போகிறது வந்து பறிக்கிறது ப்ளஸ் கத்தியால் குத்துறது 2 விஷயமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பெட்ரோல் பாட்டில் எதுக்கு அந்த இடத்துக்கு தேவைக்கு போகிறோம்? அந்த மரணத்தை கொடூரமாக்கியது எப்படி ஆக்குனுச்சு?